அநீதியை வீழ்த்திட எழுந்து வா. இது இனமானம் காக்கும் போர், தன் மானம் காக்கும் போர். ரத்து செய், ரத்து செய் கொலைகார தேர்வினை, மோசடி தேர்வினை ரத்து செய், ரத்து செய். மோடி அரசு பொறுப்பேற்று 3வது முறையாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. 2001க்கு பிறகு இன்று வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் 54,513 மாணவர்கள் இந்தியா முழுவதும் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த ஆழி பேரலை சுனாமி நம்மை தாக்கிய போது ஒரு 10,000 பேர் நம்முடைய நாட்டில் இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் அது பேசுபொருளானது. உலகத்தில் இருந்த மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள், பலர் இங்கு வந்தார்கள், நம்மோடு கரங்கோர்த்தார்கள். ஆனால் 54,513 பிள்ளைகள் நாடு முழுவதும் தற்கொலையால் செத்து மடிந்த பிறகும் அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் பிரதமர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுகின்ற நேரத்தில் அது குறித்து அவர்கள் வாய் திறக்கவில்லை. அதேபோன்று நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். 73 முறை அந்த நீட் தேர்வு தாள்கள் வெளியே வந்திருக்கிறது தவறான வழியில. அதனால லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது கூட 2 பிள்ளைகள் தற்கொலை செய்திருக்கிறது. எந்த சூழ்நிலை ஒருவர் தற்கொலை செய்வார், அதான் ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். தன்னுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து தமக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்ற உணர்வுக்கு தள்ளப்பட்டு தன்னால் ஒரு எதிர்காலத்தை கட்டமைக்க முடியாது, தன்னால் வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலையை சென்று அவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். அந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதற்கு இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன என்பதை இதுவரையிலும் மோடி அரசு ஆராய்ந்து பார்த்திருக்கிறதா, இல்லை நம்மை போன்றவர்கள் வைக்கின்ற இந்த கூக்குரலை, இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எனவே ஒரு தேர்வு நடத்தினால் அந்த பிள்ளைகள் உயர்கல்விக்கு தகுதி என்ற அடிப்படையில் +2 மதிப்பெண் மட்டுமே போதும், நீட்டை உடனடியாக எந்த நிபந்தனையுமின்றி அவர்கள் தடை செய்ய வேண்டும், நீட்டை நிறுத்த வேண்டும்.